ஹாய் எல்லோருக்கும் என்னோட அன்பான வணக்கம். இன்றைக்கி வஞ்சர மீன் பிரியாணி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். தேவையான பொருட்களை பார்க்கலாம். இங்கே வஞ்சர மீன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அது கூடவே மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, மிளகா பொடி, உப்பு, லெமன் ஜூஸ். இப்போ இந்த மீனில் இதில் மசாலா எல்லாத்தையும் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் ஊற்றிக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபிஷ் பீசஸ் எல்லாத்தையும் எடுத்து மேரினேட் பண்ணிக்கலாம். இந்தமாரி நல்லா மசாலா போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பேன் நல்லா ஹீட் ஆகணுன்னே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபிஷ் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இப்போது தேவையான பொருட்கள் பார்க்கலாம். தக்காளி, மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம் இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே நெய், யோகர்ட், எண்ணெய், மல்லி, புதினா, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா, மிளகா பொடி, பிரியாணி பவுடர், ஜீரகம், பட்டை, ஏலக்காய், பூ. இப்போ முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட், கூடவே மிளகா, தக்காளி, உப்பு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா அந்த ஸ்பைசஸையும் ஆட் பண்ணிக்கிங்க. மல்லியும் புதினாவையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. தயிர், இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. எண்ணெய் விட்டோன்னு இப்போ அடுத்ததாக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட பிரியாணி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த ஃபிஷ்ஷஸும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போது பொடி பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இங்கே 5 கப் பாஸ்மதி ரைஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா கழுவிட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். ஒரு பாட்டில் நீங்கள் இந்த ஐட்டம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாயில் பண்ணிக்கணும். உப்பு போட்டுக்குங்க. நெய், இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்க ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் இதை மாதிரி உடையணும். ஒரு 90% அந்த ரைஸ் குக் ஆகணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதையும் தனியாக எடுத்துக்கலாம். முதல்ல நம்மளோட ஃபிஷ் கிரேவியை பேனில் அப்படி ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த ரைஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லேயரிங் பண்ணுறோம். மல்லி, புதினா, ஃப்ரைட் ஆனியன், மறுபடியும் அதே ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஃபிஷ் கிரேவி ஆட் பண்ணிக்கிங்க. ரைஸ் போட்டுக்கலாம். அடுத்தது அந்த ஃப்ரைட் ஆனியன், மல்லி புதினா ஆட் பண்ணிக்கோங்க.
இதே ப்ராசஸை செஞ்சுட்டே வாங்க. இப்போ நெய் ஆட் பண்ணிக்கிங்க, லெமன் ஜூஸ். இப்போ நம்ம ஃபாயில் பேப்பர் போட்டு இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணிக்கிங்க. அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு கவர் பண்ணிக்கிங்க. கீழே வந்து இந்த மாரி பேன் ஒன்று வச்சு அதுக்கு மேலே இந்த பாட்டு தூக்கி இதுக்கு மேலே வச்சுருங்க. இப்போ ரைத்தாக்காக பொருட்கள் பார்க்கலாம். வெங்காயம், சில்லி, யோகர்ட், உப்பு. வெங்காயம் நல்லா சாப் பண்ணி எடுத்தாச்சு. கூடவே மிளகாவையும் நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக யோகர்ட். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரைஸ் வந்து ரெடி ஆயிருச்சு. பாருங்க, எல்லாமே நல்லா குக் ஆகி வந்துருச்சு. இந்த மாதிரி மெதுவா நீங்க கிண்டி விட்டுக்கணும். நம்ம போட்டிருக்கிற அந்த மசாலா எல்லாமே நல்லா செட் ஆயிருச்சு. இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி கூட முட்டையும் ரைத்தாவையும் ஆட் பண்ணி இப்படி சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட டேஸ்டியான பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.